நம்ம என்ன செய்யணும்? பிஜேபிக்கு பதிலாக காங்கிரஸ் ஓட்டு போடுவோம். சத்தியம் செய்து ஒரு வரலாற்றை சொல்கிறேன். எல்லாருடைய கைகளிலும் அலைபேசி இருக்கு, தட்டி பார்க்கலாம். கூகுள்ல எல்லாரும் தட்டி பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதல் முறையாக மாட்டிறைச்சி வைத்திருந்தார்கள் என்கிற காரணத்திற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்தது எந்த அரசு? எந்த அரசு? இந்த பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த காங்கிரஸ் அரசு மத்திய பிரதேசத்தில் 2017ஆம் ஆண்டு கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு மாற்றிறைச்சி வச்சவங்க மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டிருக்கிறது என்றால் என் அன்பு மக்கள் சிந்திக்கணும், யாரு பாஜகவை எதிர்ப்பதுன்னு. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக எம்பி ஒருத்தர் பேசுறாரு, ராமனுக்கு சிலை வைக்கணும்னு. காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி பேசுறார், ராமனுக்கு சிலை வைங்க, கூடவே சேர்த்து பக்கத்துல சின்னதா சீதைக்கும் ஒரு சிலை வையுங்கள். இதுதான் காங்கிரஸ், இதுதான் காங்கிரஸ். காங்கிரஸ் ஜனநாயக கட்சி இல்லையா? காங்கிரஸ் அமைதியான கட்சி இல்லையா? அமைதியை நிலைநாட்டக்கூடிய கட்சி காங்கிரஸ் என்று யாராவது சொல்வீர்கள் என்றால், இதே முளகுமூடு பகுதியில் இருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வெள்ளியோடு பகுதியில் நடந்த வரலாற்று சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கைது செய்யப்படுகிறார், கைது செய்து சிறையில் அடைக்கப்படுகிறார். இந்தியா முழுக்க கொந்தளிப்பு, இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சியினர் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அப்படி வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ்காரர்கள் இந்த மண்ணிலும் ஈடுபட்டார்கள். வரலாற்றை மறுத்து பேச முடியாது. 1978ஆம் ஆண்டு கட்டபொம்மன் போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்து நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இதே வழியாக சென்ற போது வெள்ளியோடு பகுதியில் அந்த பேருந்தை வழிமறித்து பெட்ரோல் ஊற்றி உயிரோடு ஒரு கர்ப்பிணி பெண்ணுள் உட்பட 8 பேரை உயிரோடு எரித்து படுகொலை செய்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள்? எந்த கட்சியை சார்ந்தவர்கள்? இன்றைக்கும் என் தாத்தன் வயதில் இருக்கக்கூடிய என்னுடைய தாத்தன்கள் இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு தீக்கொளுத்தி பேரியக்கம் என்கிற ஒரு பெயரை வைத்திருப்பார்கள் இல்லையா? அதனுடைய வரலாறு என்ன என்று அங்கங்கே டீ கடையில எங்கள் தாத்தாக்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்களிடம் பேசி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், இந்த காங்கிரஸ் கட்சியினர் எவ்வளவு பெரிய பயங்கரவாதிகள். இவர்கள் பாஜகவை வீழ்த்துவதற்கா? இவர்களை வைத்து பாஜகவா? ஏங்க, பாஜக செய்கிறது மதவாத அரசியல் என்றால் அதே மதவாத அரசியலை தான் இந்த மண்ணில் காங்கிரசும் செய்கிறது.